வணக்கம் மக்களே. ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான மருத்துவ செடியை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, சப்பாத்தி கள்ளி. அந்த சப்பாத்தி கள்ளியோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதாங்க அந்த சப்பாத்தி கள்ளி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்குள்ளேயே ஒரு முள் குத்தி வச்சு பாருங்கள். ஐயோ, சின்ன சின்ன முள்ளாக இருக்கா, தெரியுதா? கையில் குத்திருக்கு பாருங்க. அடக்கடவுளே, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சப்பாத்தி களி பார்த்திங்கன்னா அதிகமாக எங்கே வளரும்னா வறண்ட நிலப்பகுதி, சாலையோரம், அந்த பகுதியில் இது அதிகமாக வளரும் தன்மை கொண்டது. வட்ட வடிவத்தில் இருக்குங்க, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். வட்ட வடிவத்தில் இருக்குது பாருங்கள், எப்படி தெரியுதா? வட்டமாக இருக்கா, பச்சை பசேல்னு அப்படியே செழித்தும் வளரும் தன்மை கொண்டது தாங்க இந்த சப்பாத்தி கள்ளி. எப்படி இருக்குன்னு பாருங்கள், முள்ளை பாருங்கள். இது பெரிய முள் இருக்குது, சிறிய முள் இருக்குது, பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது இப்போ நான் காமிக்கிறது பெரிய முள், அது உள்ளே ஒட்டி இருக்கிறது சிறு முள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சப்பாத்தி கள்ளியை பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக பேர் சொல்லி அழைக்கிறாங்க. ஒன்று என்னன்னு பார்த்திங்கன்னா பாதாள மூலி, இன்னொன்று நாகத்தாளி அப்படின்னு பேர் சொல்லி அழைக்கிறாங்க. இது இப்போ இங்கே நான் இப்போ காட்டுறது பழம். இதில் அப்படியே பூ வரும். இது முக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்குது, பசும் மஞ்சள் கலந்த நிறத்தில் இருக்கும். இதோட பூ பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். இது தாங்க இந்த காய். இப்போ சிறு காயாக இருக்குது. இது பெருத்துச்சுன்னா சிகப்பு நிறத்தில் இருக்கும் இதோட பழம். பார்த்திங்கன்னா இதோட முள் நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா அப்படியே குத்தி கீறி தள்ளிவிடும். பாருங்கள், என் கையில் அப்படியே குத்தி ஒட்டிக்கிச்சு பாருங்கள். சின்ன சின்ன முள் இருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இதை நீங்கள் பயன்படுத்தணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முள் பார்த்திங்களா? திரும்புகிற பக்கம் பார்த்திங்கன்னா முள் தான். இதை பார்த்திங்கன்னா இதுதான் பழமாக மாறும். இப்போ இது காயாக இருக்குது, சரிங்களா? பழமாக வரும்பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், சிவப்பு கலரில் இருக்கும். இந்த பழத்தை நம்ம தினமும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இதய துடிப்பு இருக்குது பார்த்திங்களா, சீரடையும். இதயத்தில் ஏதாவது அடைப்பு இருந்துச்சுன்னா அதை சரி செய்யக்கூடிய தன்மை இந்த சப்பாத்தி பழத்துக்கு உண்டுங்க. அதாவது உயர் ரத்த அழுத்தத்தினால மாரடைப்பு வருதில்ல, அந்த மாரடைப்பை தடுக்கக்கூடிய தன்மை இந்த சப்பாத்தி பழத்துக்கு இருக்குன்னு சொல்லாங்க. அற்புதமான மருந்துங்க. ஏதோ ஒரு பழம் ஒன்று இருக்குது, சின்னதாக இருக்குது, சின்ன பழம்தான் பாருங்க. அதான் பழம் எப்படி இருக்குது பாருங்கள், சிகப்பாக இருக்கா? உள்ளே சிகப்பாக இருக்கும். இதை தான் நமக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது மருத்துவத்தில். இதை சாப்பிட்டு வரணும். சாப்பிட்டா தான் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி நம்மளை ஒரு சரியான பாதையை அழைச்சிட்டு போகக்கூடிய வகையில் இந்த பழம் இருக்குங்க. இந்த பழத்தை பறிச்சுட்டு வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா முள் இருக்குது. முள் இருக்கா? இந்த முள்ளை நீங்கள் இப்படி ஒரு கல்லை தேய்ங்க. இப்படி கல்லை தேய்ச்சின்னா அந்த முள் போயிடும். பாருங்க, போகுதா? முள் போயிடுச்சா பாருங்க. அதுமாரி இந்த முள் இதில் போயிடும். இப்படி தேய்க்கணும். இப்படி தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த முள் சுத்தமாக போயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக நம்ம அந்த பழத்தை சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்றதுன்னு காட்டுறேன் பாருங்கள். அந்த பழம் பாருங்கள், முள்ளெல்லாம் எடுத்துட்டேன், நல்லா இருக்குது. இதை பாருங்கள், இப்படி கிழிச்சிங்கன்னா உள்ளார இப்படி சிகப்பாக வரும். சிகப்பாக வருதா? பாருங்கள், ரத்த கலர் வருதா? இதை அப்படியே அழகாக சாப்பிடணும். சாப்பிட்டிங்கன்னு வச்சிங்க, அருமையாக இருக்கும். பாருங்க, இதுதான் பழம். எப்படி இருக்குன்னு பாருங்க. பழம் சிகப்பாக தெரியுதா? அருமையாக இருக்கும். இந்த பழத்தை அப்படியே உரித்து, இங்கே பாருங்க, அப்படி உரித்து அப்படி சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஆஹா, எவ்வளோ சுவையாக இருக்குது தெரியுமா? லிப்டிக் பட்டன் இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த பழத்தை இப்படி தான் சாப்பிடணும்.
இந்த பழம் பறிக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக பறிக்கணும். ஏன்னா இந்த பழத்தை சுற்றி முள் இருக்கும். இந்த முள்ளை எடுத்துகிட்டு நான் சொன்ன மாரி இந்த கல் இப்படி தேய்ச்சிங்கன்னா முள் போயிடும். அதுக்கப்புறம் ஒடிச்சிங்கன்னா இந்தமாரி உள்ளே வந்து பழம் அப்படி சிவப்பு கலரில் இருக்கும். இதை அப்படியே சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த கெட்ட ரத்தத்தெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக்கி எங்கேயாவது அடைப்பு இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணி இந்த மாரடைப்பு நோய் வராமல் தடுக்கக்கூடிய பழம் தாங்க இந்த சப்பாத்தி கள்ளி பழம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஏதோ என் அதிர்ஷ்டம் ஒரு பழம் இருந்தது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுமாரி கிடைச்சா எடுத்து சாப்பிடுங்க. இந்த பழம் சாப்பிடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி பழத்தோட விளக்கெண்ணெயை பிசைஞ்சு வலி எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வலி இருக்கும், வீக்கம் இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் தடவுனீங்கன்னா வலி சுத்தமாக போயிடுங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க. வலி இருக்காது, அந்த வீக்கம் இருக்காது, குறைஞ்சிடும். அதாவது இந்த பழம் இப்போ சீசன் இல்லை, ஏதோ ஒரு பழம் இருந்தது உங்களுக்கு காமிச்சேன். இந்த பழம் வரும்போது நீங்கள் அந்தமாரி பயன்படுத்துங்க. கர்ப்ப காலத்தில் பெண்கள் வந்து இந்த பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா குழந்தை வந்து சிகப்பாக பிறக்குங்க. அருமையான இந்த குங்குமப்பூ சாப்பிட்றாங்கள்ல, பால் கலந்து குங்குமப்பூ, அதுக்கு பதிலாக இந்த சப்பாத்தி கல்லியோட பழம் கிடச்சிதுன்னா பறித்து சாப்பிட்டு பாருங்கள். குழந்தை வந்து அப்படியே சிகப்பாக தகன்னு சூப்பராக பிறக்கும். ஒரு அற்புதமான மருந்து தான் இது. வண்டுக்கடி, பூச்சிக்கடி, சில பேருக்கு இந்த அலர்ஜி ஆகிடும். இந்த வண்டுக்கடி கடிச்சதுனால உடம்பு ஃபுல்லாக அப்படியே தடிக்க ஆரம்பிச்சிடும். அந்தமாரி சமயத்துலலாம் இந்தமாரி பழம் கிடச்சதுன்னா இதை நீங்கள் பறித்து சாப்பிடும் பொழுது அந்த வண்டுக்கடியோ பூச்சிக்கடியோ இருந்தால் உங்களை சுத்தமாக குணமாக்கி, அதாவது வண்டுக்கடியிலேருந்து உங்களை காப்பாற்றிடும், சுத்தமாக குறைச்சிடும், அலர்ஜி இருக்காது. ஒரு அற்புதமான மருந்துங்க. ஆண்களுக்கு இந்த விந்தணு பிரச்சனை இருக்கும், அதாவது ஆண்மை குறைபாடு இருக்கும். அவங்க என்ன செய்யலான்னா இந்த பழம் கிடைக்கும் போது நீங்கள் டெய்லியுமே சாப்பிடுங்க. சாப்பிடும் பொழுது இந்த விந்தணுக்களை உற்பத்தி செய்து அந்த ஆண்மை குறைபாடு பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு தரக்கூடிய வகையிலே இந்த பழம் இருக்கும்னு சொல்லலாங்க. அதாவது இந்த ஆண்மை குறைபாடை நீக்கி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி உங்களை அழைச்சிக்கிட்டு போகக்கூடிய வகையிலே இந்த சப்பாத்தி கள்ளி பழம் இருக்கும்னு உறுதியாக சொல்லலாங்க. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கருப்பை கட்டி இருக்கும், கருப்பைக்குள்ளே வந்து கட்டி இருக்கும். அது தெரியாமையே வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் போக்கக்கூடிய ஒரே மருந்து இந்த சப்பாத்தி கள்ளி பழம்தாங்க. ஒரு பழம் சாப்பிட்டா போதும், உடனே கட்டியை கரைச்சி ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். இந்த சப்பாத்தி கள்ளி பழம் சீசன் டைமில் தான் கிடைக்கும் பொழுது பறித்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக அந்த கர்ப்பப்பையில் இருக்க கட்டியை கரைச்சி உங்களை சந்தோஷமாக வாழ வைக்கிங்க. ஒரு அற்புதமான மருந்துங்க. இது வரைக்கும் இந்த சப்பாத்தி கள்ளியோட மருத்துவ குணங்கள் என்ன, மருத்துவ பயன்கள் என்ன, அது எவ்வாறு நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம். இது சீசன் டைமில் தான் இந்த பழம் கிடைக்கும். அந்த சீசன் டைம் வரும்போது இந்த பழத்தை பறித்து சாப்பிட்டு பாருங்கள். அதோட பலன் வந்து முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? முழுமையாக கிடைக்கும். இதை நாம் பயன்படுத்தும் பொழுது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் இதுபோல் ஒரு வித்தியாசமான வேறொரு மருத்துவ செடியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமி. கீழே